வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான மிரர் ஒர்க்கும் ஃப்ரெஞ்ச் நாட் டிசைனர் ப்ளவுஸும் 2 ப்ளவுசஸ் பார்க்க போகிறோம். ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் அனிதா. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக எனக்கு இந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்ட் யுவர் டே வித் எ பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ ஆல்சோ வித் டேஸ்டி ஸ்வீட்ஸ். எ ஸ்வீட் கோகனட் பர்ஃபி மேட் பை அனிதா. இந்த கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு அனிதா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன திங்ஸ்லாம் பாருங்களேன். கோகோனட், கீ அண்ட் கண்ட்ரி சுகர், தமிழில் நாட்டு சர்க்கரை. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நாட்டு சர்க்கரையுடைய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நாட்டு சர்க்கரையோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அனிதா இந்த மாதிரியான ஒரு கோகோனட் பர்ஃபி தான் எனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இட்ஸ் ஸோ டேஸ்டி. இதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். கோகோனட் 1.5 கப் எடுத்துக்கணும். அண்டு அந்த நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கிடணும். கீ கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா பேனில் நல்லா ஹீட் பண்ணணும். அது நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா மிக்ஸ்ட் ஆகி வரும் பாருங்களேன். அந்த நேரத்தில் கரெக்டாக அதை பக்குவம் பார்த்து கரெக்டாக எடுத்து நெய் தடவின பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அதை ஸ்லைஸ் போட்டுட்டோம் அப்படின்னோம்னா ஒரு சாஃப்டான இந்த மாதிரியான ஸ்வீட் கோகனட் பர்ஃபி ஒரு நல்லா டெலிஷியஸான ஒரு ஸ்மெல்லோடையும் அதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ அனிதா செஞ்ச இந்த கோகனட் பர்ஃபி உண்மையிலேயே ஸோ டெலிஷியஸ். ஓகே, நவ் இப்போ அனிதாவுடைய அந்த ஒர்க் பண்ணியிருக்கிற 2 ப்ளவுசஸை பற்றி பார்க்க போகிறோம். மிரர் ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதுதான் அனிதா ஒர்க் பண்ணியிருக்கிற மிரர் ஒர்க் ப்ளவுஸை உங்களுக்கு விரித்து காட்டுறேன். நெக்லைனில் அனிதா எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நெக்லைன் பக்கம் எம்போஸ்டு பீட் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்துட்டு டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பீட் ஒர்க் டபுள் கலர்ஸில் அண்ட் மிரர் ஒர்க்கும் ஸ்மால் சைஸில் இருக்கிற மிரரையும் அந்த லைன்ஸுக்கும் கண்டினியூஸ் பீட் ஒர்க் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. லைன்ஸ்லேயும் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்லைனில் யூஸ் பண்ணியிருக்கிற த சேம் சுகர் பீடையே எடுத்து இந்த மாதிரி லைன்ஸுக்கும் சுகர் பீட் எல்லாம் கொடுத்துட்டு மிரர் ஒர்க்கையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. மிரர் ஒர்க் ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற த்ரெட்லேயே எடுத்து இந்த மாதிரி மிரரை சுற்றி என்ன பண்ணிட்டாங்க, ஆரியில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்லீவ் பாருங்கள், நெக்லைனில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ த சேம் டிசைன் தான், பார்டர் டிசைனாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நைஸ். ஃப்ரண்ட்டும் பாருங்கள், இந்த மாதிரியே பேக்கில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ அதே போலயே ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா நீட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸ் இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இப்போ என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் டிசைனர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அனிதாவை பற்றி இப்போ சொல்கிறேன். டிசைனர் ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னோம்னா அவங்களே நெக் டிசைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அனிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா ஃபஸ்ட் பேப்பரில் நெக் ட்ரா பண்ணிடுவாங்க. ட்ரா பண்ணிவிட்டு என்கிட்ட காட்டுவாங்க, நெக் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத கேட்டுக்கிடுவாங்க. என்கிட்ட கரெக்ஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, டயக்ராம் எல்லாம் பேப்பரில் நீட்டாக ட்ரா பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த டயக்ராமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கும் ஒரு கரெக்ஷன் என்கிட்ட கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ளவுஸில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடித்தாங்க. முடித்த உடனே பாருங்கள், அவங்க எப்பயும் போல் அந்த நெக்லைனில் செயின் ஸ்டிச், பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஆரியிலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் டீப்பாக காட்டுறேன் பாருங்களேன். அந்த இன்பிட்வீன் இருக்கிற இந்த கேப்லேயும் ஸ்கேட்டர் பீட் கொடுத்தும் அவங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸ்பேஸ் எதுவும் எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்டிச் பார்க்கும்போது. அண்ட் இப்போ அந்த ஸ்பேஸ்லலாம் இப்போ காட்டுற இடத்துல எல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாரீ கலரில் இருக்கிற த்ரெட் கலரையே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ப்ளவுஸோடைய டிசைன் ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரியா ட்ரையாங்கிளாக அவங்க ட்ரா பண்ணி என்கிட்ட காட்டி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி டயக்ராம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னோம்னா சாரியில் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு. ஸோ அதையே பேஸ் பண்ணி அவங்க கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயும்
ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கும் டிசைனோடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அனிதாட்ட என்னென்னா, அவங்களே ட்ரா பண்ணி அவங்களே ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மைண்ட், அந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ஒர்க்கும் பாருங்கள் ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் அழகாக நீட்டாக வந்துருச்சு. அண்ட் ஸ்லீவும் இந்த மாதிரியான டிசைனில் அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நைஸ் அனிதா, யுவர் ஒர்க் இஸ் ஆல்சோ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வித் நீட் ஃபினிஷிங் யூ ஹவ் வெல் டன். இந்த வீடியோவில் அனிதா செஞ்ச ஸ்வீட் கோகோனட் பர்ஃபி அண்ட் 2 ப்ளவுசஸும் பார்த்தோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோம்னா அனிதாக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.